வாழ்க்கையில உயிரோட இருந்திருந்தா உங்க அம்மா இன்னும் நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்க அம்மா வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரோட கலந்து பிறந்தவங்க. ஆனா அந்த குடும்பத்துக்காக உழைச்சவங்க. கடைசியில உங்க அம்மாவையே அசிங்கப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி சொத்து பத்தெல்லாம் கொடுக்காம சொல்லுங்க. 100க்கு 100 உண்மைமா. அவங்க நோய்வாய்ப்பட்டு அதோட ஒரு கீழே விழுந்து இடுப்பு உடைஞ்சி அதோட நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூட அண்ணன் தம்பி அக்காவா யாருமே வந்து எட்டி பார்க்கலாமா. ஆனா இவங்க அந்த குடும்பத்தையே காப்பாத்துனாங்க கடைசியில. ஆமா 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 100க்கு 100 உண்மைமா. அதுக்கப்புறம் இவங்க அல்லல் பட்டு இறந்தாங்கம்மா. உண்மையில 100க்கு 100 உண்மைமா. அது உண்மை. ஆனா இந்த குழந்தை சொல்லுங்கம்மா. கூட பிறந்த மக அந்த வீட்டுல தான் இருக்கிறாமா, தரவில தான் இருக்கிறாங்க, ஒரு சாமி ரூம்ல தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டியாமா, என்ன ஏது உடம்பு சரியில்லையா, மருந்து சாப்பிடியாமா, எந்த இதுவுமே கேட்கவே மாட்டாமா. அதுதான் சொல்றேன், கூட பிறந்தவங்களும் தனித்தனியா போயிட்டாங்க. ஏன் நீங்களே எதிரி ஆயிட்டீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்கம்மா. உண்மையில 100 மனைவி தாமா மூத்திரம் அள்ளி தொடச்சி போயிட்டு வந்தாங்கம்மா. அதனாலதான் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு சொந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, இருந்தாலும் கொஞ்சம் சிரமத்துல தான் இருக்கிறேன் நானு. இல்ல இருந்தாலும் உங்க அம்மா வழியில இருந்து உங்க அப்பா வழியில இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க திருவோடு எடுக்கிற நிலையில இருந்து இன்னைக்கு உங்க மனைவி வந்த பிறகு உங்க மனைவிய உங்க குடும்பத்துல யாருக்குமே பிடிக்காது. ஆனாலும் உங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க, அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அம்மா வந்து துன்பப்பட்டாங்க, ரொம்ப துன்பப்பட்டாங்க. அதே மாதிரி உங்க மனைவி வந்து அதே மாதிரி பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க உங்க மனைவி. ஆனாலும் அவங்க யாருமே உங்க மனைவியும் ஒதுக்கிட்டாங்க. சரியாம்மா? கடவுள் இருக்கிறாரு, ஆத்தா இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாங்க. ஆனா அவங்க மனைவி செஞ்சதுக்கு ஒரு பெரிய ஒரு இது கடவுள் கொடுத்த கிஃப்ட் எதுனா, நீங்க கிடைச்சதோ உங்க மனைவி உங்களுக்கு கிடைச்சதோ போன ஜென்ம பந்தம் தான் 2 பேரும் கணவன் மனைவியா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. ஆனா வந்து வண்டி வாகனம் வீடு எல்லாமே இருக்கு, ஆனா கொஞ்சம் கடன் இருக்கு. அதுதான் ரொம்ப மனவேதனையா இருக்கு. கடன் இருக்கு, கடன் தொல்லையில இருக்கீங்க. அதுல இருந்து தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு? அதுல இருந்து கவலையே படாதீங்க, அம்மா இருக்கேன் உங்களுக்கு. சரியா? சரி அம்மா. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா கரெக்ட் இல்லையா அதை மாத்திரம் சொல்லுங்க. 100க்கு 100 நீங்க சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மைமா. அம்மா ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு ரொம்ப கொஞ்சம் மன நொந்து அவங்க அப்படியே அழுந்து குழுந்து ஒண்ணுமே அவங்களை வெளியே சொல்ல முடியாம அவங்களே மனசுக்குள்ளே அடக்கிட்டு இருந்து அவங்க இறந்துருக்காங்க. கடைசி உயிர் கூட நம்ம பார்க்க முடியாம சூழ்நிலையில ஆயிட்டா. எனக்கு வந்து அந்த அளவுக்கு இடையில வந்து ஒரு வண்டி வாகனம் இல்லாம போயிடுச்சு. எனக்கு இருந்ததெல்லாம் அது மாத்திரம் இல்லாம அம்மாவுடைய உயிர் பிரிந்தது வந்து பிள்ளைகளும் வந்து உதவி செய்யல. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட பிறந்தவங்க உதவி செய்யல. அதுக்கப்புறம் வந்து கணவர் வழியிலையும் உதவி செய்யல. அவங்க சாகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் உடைஞ்சு போய் இருந்தாங்க. அதனால வந்து அவங்க ஆத்மா வந்து உங்க மனைவியோடைய இது, அதாவது உங்க மனைவிக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்கு, அதனாலயும் உங்க குலதெய்வம் பெண் தெய்வம் இருக்கிறதுனால உங்களை வந்து ஓரளவுக்கு காப்பாத்திட்டு இருக்காங்க. சரியா? பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து உங்க அம்மாவே வந்து துணை செய்வாங்க. விஷயம் நல்லா சொல்ற கேளுங்க. உங்க மனைவி கோவக்காரவங்க, படபடன்னு பேசுவாங்க. ஆனா போன ஜென்மத்துல கிடைச்ச மனைவி அவங்க கவுச்சு சாப்பிட்டா காளியோடைய அவதாரம். அந்த கோவப்பட்டாலும் வச்சாலும் நீங்க பொறுமையா போங்க ப்ளீஸ். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க பொறுமையா போங்க. உங்க மனைவியே விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க மனைவிதான் உங்களுக்கு தெய்வமே. தெய்வம் பார்த்து என்ன வேணாலும் சாப்பிடட்டும், அதுக்காகலாம் சண்டை போடாதீங்க. குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்தை வந்து வேதனைப்படுத்தாதீங்க. உங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. ஹரஹர மகாதேவ். சரிம்மா. சரியாம்மா? நீங்க கரெக்டா நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணுமா? இருப்பீங்களா? இருப்பமா. நீங்க எனக்கு எப்படியாச்சும் எந்த ரூம்லயாச்சும் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா, இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்கம்மா. சரி, நான் கனவுல வருவேன். உங்க கனவுல வந்த பிறகு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து தரேன். சரியாம்மா? ரொம்ப 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 நன்றி அம்மா. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவ்.